أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Asyhadu an la ilaha illallah wahdahu la syarika lahu وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அவற்ற அருளாளரும் நிகழ்ந்த அன்புடையமாகிய எல்லாவல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக அந்த இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் பற்றாத பெரும் கருணையும் நீருலக தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபீன்கள் மீதும் தபோ தாபீன்கள் மீதும் இன்னும் இந்த உலகத்திலே வாழ்ந்து மறைந்த மூமினான ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் இந்த உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெரும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தித்தோனா. வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய வேத வார்த்தை, நடைமுறைகளிலே சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறை. மார்க்கத்திலே மிகவும் மோசமான செயல் புதுமையை உண்டாக்குவது. ஒவ்வொரு புதுமையும் வழிகேடாகும், வழிகேடு அனைத்தும் நாளை நரகில் கொண்டு சேர்க்கும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஆரம்ப சொற்களில் இந்த மனித சமுதாயத்திற்கு எச்சரித்த விஷயத்தை நானும் உங்களுக்கு எச்சரித்தவனாக எனது ஜும்மாவுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்ல அடியார்களை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஏராளமான அருள்குறைகளில சிறந்த அருள்குறை எது என்று சொன்னால், எவ்வளோ அருள்குறை அழகாக தந்திருக்கிறார். அதுல நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறந்த அருள்குறை என்பது இந்த இஸ்லாம். இந்த இஸ்லாமத்திலே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள்குறையாக இருக்கிறார். அதிலும் குறிப்பாக இஸ்லாத்தில் அதை தூய வழியில வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான், பின்பற்றக்கூடியவன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்ற இந்த ஓரிரை கொண்டு இருக்கிறத இந்த அருள்குறை என்பது மிக சிறந்த அருள்குறையாக இருக்கிறது. ஆனால் இது ஒரு மிகப்பெரிய அருள்குறை என்பதை நாம் நிலமாக இருக்கிறோம். பொருளாதாரத்தை அருள்குறையாக நினைக்கிறோம், ஆரோக்கியத்தை அருள்குறையாக நினைக்கிறோம், தங்கம் வெள்ளிய அருள்குறை எல்லாம் எனக்கு அல்ல தந்திருக்கலாம், அள்ளி தந்திருக்கலாம் என்று நினைக்கிறோம்.
ஆனால் இந்த இஸ்லாம், இந்த தௌஹீத், இந்த ஓரிரை கொள்கை நமக்கு கிடைத்திருக்கிறது என்பது ஒரு அருள்குறை என்பதை தெரியாமல் நாம் அதில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ எல்லா அருள்குறையோட ஆக சிறந்த அருள்குறை இந்த இஸ்லாம். இந்த இஸ்லாம், இந்த கொள்கை நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் சாதாரணமாக நமக்கு கிடைக்கவில்லை. திருமலை குரான் அல்லாஹ் சொல்லும்போது மை எழுதிக்கொள்ளா வழி எழுதிய போகும், யாருக்கு அல்லாஹ் நேர்மறை காட்ட நாடுகிறானோ இஸ்லாம் அவர்களைத்தான், அவர்கள் உள்ளத்தை தான் இந்த இஸ்லாத்துக்காக விரிவுபடுத்துவோம். இப்ப நமக்கு இந்த ஓரிரை கொள்கை நம்மளுடைய உள்ளத்தில் வந்திருக்கு. குர்ஆன் ஹதீஸை நம்மளுடைய வாழ்க்கை வழியாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் வணக்கத்துக்கு தகுதியானவன் என்று நம்ம உள்ளத்தால எடுத்திருக்கிறோமே. இது நம்மை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கப்பை தான் நம்ம உள்ள அதை பற்றிய சிந்தனை உள்ளத்தில் வருகிறது. எவ்வளவு அருள்பட, எவ்வளவோ பேருக்கு கிடைக்காத இந்த ஓரிரை கொள்கை நமக்கு கிடைத்திருக்கிறார். எவ்வளவோ உள்ளங்களை சென்றடையாத இந்த இஸ்லாம் நம்மளுடைய உள்ளத்துல வந்திருக்கு என்று சொன்ன அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்த போய்தான் நமக்கு இந்த இஸ்லாம் கிடைத்திருக்கிறார். வெளியே பார்த்தோம்னா பெரிய பள்ளிவாசலா இருக்கும், பெரிய ஆயுமலா இருப்பாரு, தொப்பி சாடி ஜிப்பாக வச்சிருப்பாரு, உள்ளமே கொள்வதில்லை. அவரை பார்த்தால் மேலோட்டமாக முஸ்லிம் தெரியும், ஆனா உள்ளத்துல கொள்கை இல்லாமல் சிறுகோடிய கொள்கையை பின்பற்றக்கூடியவராக இருப்பார். அப்போ இந்த கொள்கை நமக்கு உள்ளதிலே அல்லாஹ் தந்திருக்கான். அல்லாஹ் நம்மை முதலிலே நாடி இருக்கிறான் என்று இறைவன் சொல்கிறான். யாருக்கு நாம நேர்வழி காட்ட வேண்டும் என்று நாடுகிறோமோ அவர்களுடைய உள்ளத்தை தான் இந்த இஸ்லாத்துக்காக நாம் விரிவுபடுத்துவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து பாருங்க, அவருடைய வசனத்தை அல்லாஹ் சொல்லும் போது யாருடைய உள்ளத்தை அல்லாஹ் இறுக்கமானதாக ஆக்கிவிட்டானோ அவன் உள்ளம் மேலே செல்வது எவ்வளவு அவன் உள்ளம் நீக்கி விடுமோ அதுபோல் அவனுடைய உள்ளத்தை நான் நீக்கி விடுவோம் என்று அல்லாஹ் சொல்லுவோம். அல்லாஹ் நாடியவருக்கு அந்த இஸ்லாம் கிடைக்கும். அல்லாஹ் நாடையா அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் இறுக்கி விடுவான். எப்படி இருக்குவான்? நேரே செல்வனுடைய உள்ளம் எப்படி இருக்குமோ அதுபோல் இறுக்கி விடுவான். இது ஒரு சயின்ஸ் இருக்கு. என்ன என்று சொன்ன, இயற்கையாக இதயம் என்பது இந்த உலகத்துல அந்த தன்னட அந்த பரப்புல இருக்கும் பொழுது விரிந்த நிலையில இருக்கும். அதே ராக்கெட்லயே அல்லது ஏரோப்ளேன்ல மேலேறி போனோம்னு அந்த இதயம் சுருங்கி விடலாம். அதை அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறான். எப்படி மேலேறி செல்வோம் இதயம் சுருங்குமோ, உள்ளம் சுருங்குமோ அதுபோல அவருடைய உள்ளத்தை நாம் சுருக்கி விடுவோம். அவர்கள் இந்த இஸ்லாத்தை இவ்வாறு சிந்திக்க முடியாது. அவர்கள் உள்ளம் அவர்கள் அல்லாஹ் அந்த ஒரு வசனத்தை இறுதி சொல்கிறான், இவ்வாறுதான் இறை நம்பிக்கை கொள்ளாத மக்களுக்கு அசுத்தத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அப்போ கொள்கையில் இருக்கிறவங்க சுத்தம் என்றும், கொள்கை இல்லாத அதை பற்றி சிந்திக்காத உள்ளத்தை அசுத்தம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த கொள்கை என்பது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள்கொடையாக இருக்கிறார். அப்ப ஏராளமான வசனத்துல அல்லாஹ் இந்த இஸ்லாம் பெரிய அருள்கொடை என்று சொல்லி இருக்கிறான். ஆனால் இந்த அருள்கொடை என்பது நம்ம விளங்காமல் இதில் பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம். அப்ப இந்த கொள்கையை ஏற்காத, இந்த தௌஹீதை விளங்காத, அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்துக்குரியவன் என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்கள் அல்லாஹ் பழிக்கின்றான். எப்படி பழிக்கின்றான் பாருங்களேன். லஹும் குலூபுன் லா யஃபிதூன ஃபீஹா, அவர்களுக்கு உள்ளம் இருக்கிறது, ஆனால் அதை கொண்டு அவர்கள் சிந்திப்பதில்லை. அவர்களுக்கு கண்கள் இருக்கிறது, ஆனால் அதை கொண்டு அவர்கள் பார்ப்பதில்லை. அவர்களுக்கு காதுகள் இருக்கிறது, அதை கொண்டு அவர்கள் கேட்பதில்லை என்று அல்லாஹ் சொன்னார். இந்த கொள்கை இல்லாத மக்களை பற்றி என்ன சொல்றாங்க? அவர்கள் நான் உள்ளம் கொண்டு இருக்கிறேன், ஆனால் அதை கொண்டு அவர்கள் என்ன செய்யல, சிந்திக்க மறந்துடுறாங்க. அவர்களுக்கு கண்கள் கொண்டு இருக்கிறேன், அந்த கண்களை கொண்டு எது நேர்வது, எது அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், எது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள் என்று அவர் கண்களை கொண்டு பார்க்கவில்லை. அவருக்கு நான் கால்கள் கொடுத்திருந்தேன், ஆனா அந்த கால்களை கொண்டு எது நேர்வது என்பதை அவர்கள் கேட்க மறந்துட்டார். அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான் பாருங்க அந்த வசனத்துல. அவர்கள் கால்நடையை போடுறது எவ்வளவு அல்லாஹ் தரம் தாழ்ந்து சொல்கிறார் என்று பார்த்த அவர்கள் கால்நடை போடுறது. ஏன் கால்நடைக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? நமக்கு சிந்திக்கக்கூடிய அறிவை அல்லாஹ் தந்திருக்கிறார், ஆனா கால்நடைக்கு சிந்திக்கக்கூடிய அறிவு என்பது கிடையாது. அப்ப நமக்கு சிந்திக்கக்கூடிய அறிவு
அதுதான் அம்மா நமக்கு மகக்கூடிய அறிவு கொடுத்திருக்கிறார். அதனால சொல்றேன், அவர் உள்ளங்களை கொடுத்திருக்கிறேன், பண்புகளை கொடுத்திருக்கிறேன், காதுகளை கொடுத்திருக்கிறேன். ஆனால் அதை கொண்டு அவர்கள் இந்த இஸ்லாத்தின் சிந்திக்கவில்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? கால்நடையை போன்றவர்கள். கால்நடையோடு நிப்பாட்டினா அல்ல, இல்லை இல்லை, அதை விடவும் மோசமானவர்கள் என்று அல்லாஹ் பதிக்கின்றதை நம்மால் பார்க்க முடியும். இப்ப நமக்கு அல்லாஹ் உள்ளத்தை தந்திருக்கிறான், கண்களை தந்திருக்கிறான், கால்களை தந்திருக்கிறான் என்று சொன்ன இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று உள்ளத்தால் சிந்திக்க வேண்டும். இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று கண்களால் பார்க்க வேண்டும். இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று கால்களால் கேட்க வேண்டும். அப்பதான் நம்ம நம்முடைய அறிவை பயன்படுத்தி இந்த கோயில்கள் என்ன இருக்கிறது, இஸ்லாத்தை என்ன இருக்கிறது, இறைவன் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் முழுமையாக விளக்க முடியும். அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் உயர்ந்த நிலையை வைத்திருக்கிறார். அப்படி சிந்திக்காத மக்களை கால்நடை போன்றவர்கள் இல்லை இல்லை, அதை விட மோசமானவர்கள் என்று அல்லாஹ் பறிப்பதை நம்மால் பார்க்க முடியும். அப்பயும் இந்த அருள்குறை என்பது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த அருள்குறை நம்மோடு வைத்துக் கொண்டால் அது நல்ல விஷயம் கிடையாது. இந்த அருள்குறையை அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த ஏகத்துவத்தை, இந்த இஸ்லாத்தை எப்படி நமக்கு ஆக சிறந்த அருள்குறை அல்லாஹ் தந்திருக்கிறானோ அந்த அருள்குறையை மற்ற மக்களுக்கு, அனைத்து மக்களுக்கும் என்ன செய்யும், கொண்டு போய் சேர்க்கும். அப்படி கொண்டு போய் சேர்க்கும்போது அல்லாஹ் என்ன செய்கிறான், திருமணத்துக்கு வாங்க சொல்றோம். இப்ப அல்லாஹ் இந்த மக்களை அழைக்கக்கூடிய முதல் அழைப்பாளராக இருக்கிறான். வல்லாஹு எதுகுல்லாஹு தாருஸ்ஸலாம், இறைவன் அழைக்கிறான். தாருஸ்ஸலாம் என்னும் அமைதி இல்லத்தின் நோக்கி நீங்க வந்து விடுங்கள் என்று அல்லாஹ் நம்ம அனைவரும் அழைக்கிறான். நீங்க அமைதியான இல்லத்துக்கு வந்துடுங்க, இஸ்லாத்துக்கு வந்து விடுங்கள், தாருஸ்ஸலாம் என்ற அமைதியின் இல்லத்தை நோக்கி நீங்கள் வாருங்கள் என்று அல்லாஹ் முதல் அழைப்பாளராக இருக்கிறான். அது அல்லாமல் மக்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏராளமான நபிமார்களை இந்த மக்களுக்கு நேர்வழிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஏராளமான நபிமார்கள் இந்த சமுதாயத்துக்கு அனுப்பி அவர்கள் மூலமாக அல்லாஹ் என்ன செய்யறான், ஏகத்துவத்தை மக்களுக்கு சொல்லும்போது இறை தூதரை அந்த வரிசையில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி இறை தூதராக இருந்தார்கள். அந்த இறுதி இறை தூதர் மரணத்துக்கு பின்பாக இந்த மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லும்படி அல்லாஹ் நம்மை கட்டளையிட்டார். முஹம்மது தூதர் கிடையாது, அவர்கள் இறுதி தூதர். இதற்கப்புறம் கியாமத் நாள் வரைக்கும் சமுதாயம் இருப்போம். அந்த சமுதாய மக்களுக்கு நேர்வழி நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் எச்சரிக்கையை நீங்கள் செய்யுங்கள், அவர்கள் நேர்வழியை நீங்கள் காட்டுங்கள் என்று அல்லாஹ் நம் மீது அந்த வேலையை, அந்த பணியை சுமத்திருக்கிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால் திருமலை குர்ஆன்ல பார்க்கும் பொழுது ஒரு மார்க்கத்தை தான் ஒருத்தரை அழைப்பு விடுவதை விட சிறந்த பணி எதுவுமே இல்லை என்று அல்லாஹ் சொல்றார். திருமலை குர்ஆன்ல சொல்லும் பொழுது அல்லாஹ்வை நோக்கி அழைப்பு விடுவதை அழகிய சொல்வதை சொல்வோம் யார்? இந்த உலகத்துல எவ்வளவோ பேச்சுகள் இருக்கு, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஆனால் அல்லாஹ்வை பால் அல்லாஹ்விடம் அழைப்பு சொல்லி அல்லாஹ்வை மார்க்கத்தை அழைப்பு விடுவாங்க அழகிய சொல்லை சொல்பவன் யார்? தானும் நல்ல அமல் செய்கிறான், தன்னை முஸ்லிம்கள் ஒருவர் என்று சொல்லுகிறான், அவர்களை சிறந்தவர் யார் இருக்க முடியும் என்று அல்லாஹ் திருமணக்கூடாது கேட்கிறான். அப்போ அவன் இஸ்லாத்தை பற்றி சொல்லக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்தான் சிறந்த பேச்சாளர். உலகத்தில் எவ்வளவோ உலக பேச்சாளராக இருக்கலாம், எவ்வளவு ஞானிகள் இருக்கலாம், அடுத்து PhD இருக்கலாம், உயர்ந்த அந்தஸ்து ஐம்பது இருக்கலாம். ஆனால் இந்த மார்க்கத்தை போல அழைக்கிறாங்க, அவர்தான் சிறந்தவர் உலகத்துல. அவரை அல்லாஹ்வை நோக்கி அழைப்பு விடுவதை அழகியை சொல்லு சொல்றவன் யார்? அந்த சொல்றான் அழகிய சொல் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்ம அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நோக்கி ஒரு மக்களை அழைப்பு விடுக்கிறோம் என்று சொன்ன உலகத்தில் அழகிய சொல்லை சொன்னவர்கள் நம்ம தான். அப்ப இறை நம்பிக்கையாளர்கள் எப்படிப்பட்டவர் என்று திருமண குர்ஆன்ல சொல்லும் பொழுது அவர்கள் நன்மையை ஏவாரும் தீமையை தடுப்பார். அவர்கள் இறை நம்பிக்கையாளர் முஸ்லீம் என்று அல்லாஹ் சொல்றார். ஒரு முஸ்லீமுடைய பண்பு எப்படியாக இருக்கணும்? நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கும். வெறும் நன்மையை வந்து ஏவனா போகாது. இன்னைக்கு தப்பிக்க மாத்திரம் அப்படிதான் செய்யறாங்க. தொழிலுக்கு வாங்க என்ன செய்வாங்க, வீதியாக போய் தொழிலுக்கு அழைப்பு விடுவாங்க. ஆனால் தீமையான விஷயத்தை சொல்லவே மாட்டாங்க. அவங்க எந்த அவங்களுக்கு வருவாங்க மிகப்பெரிய எதுவும் போகுது. ஆனால் மக்கள் மத்தியில போய் இளைஞர காரியத்தை செய்யாதீர்கள் என்று சொல்ல மாட்டாங்க. நன்மையை மட்டும் அழைப்பாங்க. ஆனா அல்லாஹ் எப்படி சொல்றாங்க சொன்ன, நன்மையை நீங்கள் அழைப்பதோ தீமையை தடுக்கும்.
அப்படி செய்தவர் தான் இறை நம்பிக்கையாளர், முஸ்லிம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்போ இறை நம்பிக்கையாளருடைய தன்மை எப்படி இருக்கணும்? தொழுகை, நோன்பு, ஜக்காத்து போல அழைப்பு பணியிலும் ஈடுபது இறை நம்பிக்கையாளருடைய பண்பு. ஏதோ ஒரு ஜமாத்து செய்யணும், ஏதோ ஒரு நிர்வாகி செய்வாங்க, ஏதோ அசனத்து செய்வாரு, நம்ம வேலையை பார்த்து இருக்கோம் என்று இருக்க முடியாது. எப்படி தொழுகை நமக்கு தொழுகிறோமோ, நோன்பு வைக்கிறோமோ, ஜக்காத்து கொடுக்கிறோமோ, அதுபோல மக்களை இந்த நேர்வழிக்கால் அழைக்கக்கூடிய பணியை நாம் ஈடுபடப்படுகிறோம். அதுதான் முஸ்லிம்கள் இறை நம்பிக்கையாளர் யார் என்று சொன்னால் நன்மை ஏவாரு, தீமையை தடுப்பாரு என்று அல்லாஹ் சொல்றாங்க. தீமையை தடுக்கக்கூடிய பணியில ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். அப்ப இறை ஒரு தனி சாராருக்கு மட்டும் இல்ல, அந்த தனி மனிதனுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும். அப்ப அது போல இன்னொரு இடத்துல அறிவினாங்க சொல்றாங்க, அப்படிதான் நமக்கு போதிக்கிறாங்க. உங்களிடம் யார் ஒருவர் ஒரு பாவத்தை பார்க்கிறாரோ அதுக்கு உங்களுடைய கரத்தால் அதை தடுக்கணும், முடியப்பட்டால் தன்னுடைய நாவால் தடுக்கணும் என்று அல்லாஹ் சொல்றாங்க. இது யாருக்கு சொல்றாங்க? ஏதோ ஒரு ஜமாத்துக்கு சொல்றாங்களா, இல்ல ஆயுள் படித்த ஆயுளுக்கு என்று சொல்றாங்க, அல்லது யாருக்கு அல்லாஹ் சொல்றாங்க? யார் ஒருவர் ஒரு பாவத்தை பார்க்கிறாரோ அவர் தன்னுடைய கருத்தால் தடுக்கிறார், அல்லது தன்னுடைய நாவால் தடுக்கிறேன் சொன்ன யாரெல்லாம் பார்க்கிறீங்களோ அவர்கள் அனைவரும் தடுக்கிறார். வாயினால் தடுங்கள் என்று சொன்னா, நாவால் தடுங்கள் என்று சொன்னா அதை தடுக்கிறாங்க. நீங்க இந்த மாதிரி இந்த பாவத்தை செய்யாதீங்க, இது மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது என்று தன்னுடைய நாவால் பிரச்சாரம் செய்ய வேண்டும். நாவால பிரச்சாரம் பண்ணி அவர் கேட்கல என்றால் மனதால அவரை ஒதுக்க வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லியிருக்கிறார். நீங்க பாவத்தை பார்க்காம போங்க என்று சொல்ல. யார் ஒரு பாவத்தை பார்க்கிறீங்களோ அவருக்கு முடிந்தால், அவர் வாய்ப்பு இருந்தால் தன்னுடைய கரத்தால் அதை தடுக்கணும், செய்யாதவங்க கையால் தடுக்கணும், இல்லையா நாவால் அவருக்கு உபதேசம் செய்யணும். அப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு செய்ய சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நாவால் உபதேசம் என்று சொன்னால் அது அழைப்பு பணிதான். அப்ப அழைப்பு பணியை அனைவர்களும் அல்லாஹ்வுடைய தூதர் சுமத்திருக்கிறார்கள். யார் பார்க்கிறாங்களோ அவங்க செய்யட்டும். நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்று சொன்ன, நமக்கு நம்மளுடைய வேலையை பார்ப்போம், நம்மளுடைய தொழிலை பார்ப்போம், நம்முடைய வருவானத்தை பார்ப்போம். இஸ்லாம அல்லாஹ் வளர செய்து கொண்டேதான் இருப்பான், இஸ்லாம் வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். அதுக்குள்ள சில அமைப்புகளுக்கு நம்மளால முடிஞ்ச அவங்க மாற்றலாம் என்று இல்லாத அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையை நோக்கி அழைப்பு விடுமாறு உங்களை கட்டளையிட்ட நீங்க போகும், வாங்க திருமண பிரச்சாரம் பண்ணீங்கன்னா நான் என்னுடைய பங்களிப்பு கொடுப்பேன், அங்க மக்களுக்கு உபதேசம் செய்வீங்களா, என்னால முடிஞ்ச பொருளாதார காரணம், என்னால உடல் உழைப்பு செய்ய முடியாது, இந்த நிறைய பொருளாதார உதவி செய்யுங்க, அந்த இடத்துல போட்டீங்கன்னா இன்னைக்கு இன்னொரு தொழிலத்தில் போடுங்க, ஆளுங்களை கூப்பிடுங்க, பயான் பண்ணுங்க, நான் என்னால முடிஞ்ச உதவி செய்யறேன், சேரத்துக்கு போடுறேன், ஆளுங்களை கூப்பிடுவாரு, என்ன முடியுமோ என்ன இந்த மக்களுக்கு உதவி செய்வதற்கு என்ன முடியுமோ செய்கிறேன் என்று நாம் இந்த இஸ்லாத்தை அழைப்பதற்கு கொடுப்பதற்காக நம்ம இலட்சியம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த அழைப்புறையை எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த இஸ்லாத்தை பிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக நாம என்ன கஷ்டப்பட்டிருக்கோம், பொருளாதாரத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படணும். உலகத்தில் காலையில 4 மணிக்கு நீங்க திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு போகணும், 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கையில தந்துருவாரு, நிச்சயமான 3:30 மணிக்கு அங்க போய் நிற்கணும். தப்பு இல்லை, உலக ஆரோக்கியத்து உலக தேவைக்கு பொருளாதார வேலை நடத்தாமலே போயிடும். அதே ஆர்வம் மாற்ற விஷயத்துல ஒருத்தர் கூப்பிட்டா போங்க நான் வாரேன், நீங்க ஆரம்பிங்க நான் வாரேன் என்ற பொதுப்போக்காக இருக்கிறாங்க. எந்த கஷ்டமும் இந்த மாற்றத்தை வரவேற்காக நம்ம செய்யலையே. ஆனா நம்ம எல்லாம் அல்லாஹ்விடம் ஒரு உறுதிமொழியை கொடுத்து விட்டு வந்திருக்கோம். என்ன உறுதிமொழி? திருமதி குர்ஆனை ஏற்றுக்கொண்ட சமுதாயம் நாம் எல்லாம். திருமதி குர்ஆனை ஏற்கவில்லை என்று சொல்ல நம்ம முஸ்லிம் கிடையாது. குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்ம ஏற்றுக்கொள்வோம். அந்த வேதத்துல அல்லாஹ் நம்ம எல்லாம் ஒரு சத்தியம் வந்திருக்கோம். என்னன்னு சொன்னா, இறைவா என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்க வழிபாடுகள், என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் அனைத்துமே அல்லாஹ் உனக்கே உரியது. எல்லாக்கி ரப்பில் ஆலமீன், படைத்து இறைவன் உனக்கே உரியது என்று நாம் எல்லாம் உறுதியோடு எடுத்திருக்கோம். இறைவா நான் என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம், என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்கங்கள் எல்லாம் உனக்கு தான் அல்ல என்று சொல்லி உறுதியோடு அல்லாஹ்வை ஏற்றிருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் ஏற்ற நம்ம என்ன செய்யறோம்? இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்வதற்கு தயங்குவோம். இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்வதற்கு ஆர்வம் காட்ட மாட்டோம். அந்த உலக தேவைக்கு அவ்வளவு ஆர்வம் காட்டும்.
வெளிநாட்டுல போய் சம்பாத்தியம் பண்ணாதான் குடும்பம் கொடுக்க முடியும் என்று சொன்ன குழந்தைகளை மனைவியை விட்டு நினைச்சா வெளிநாட்டுல போய் வருத்தம் கொடுப்போம். அவ்வளவு உலகத்திற்காக கஷ்டப்படக்கூடிய நாள் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று என்ன கஷ்டப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த மார்க்கத்தை சொல்லுவே நான் இந்த இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்ல என்னுடைய வாழ்வினுடைய பலன் உலகானது என்று நம்ம அல்லாஹ்வை நினைச்சுக்கிறோம், வாக்குறுதி பெற்றிருக்கிறோம். அப்போ இந்த மார்க்கத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அதுக்காக சிரமப்படத்தான் சிரமப்பட்டுதான் இந்த மார்க்கத்தை சொல்ல வேண்டும். ஏன் அல்லாஹ்வுடைய தூதருடைய சிரமத்திற்கு முன்னால நாம இன்னைக்கு செய்யக்கூடிய பணி என்று ஒரு சிரமமே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் பெற்றாங்க சிரமம். அவர்கள் எடுக்கும்போது இந்த மார்க்கத்தை சொல்வது நம்ம படுகின்ற சிரமமே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்ன அந்த மாதிரி யாருமே உலகத்துல கஷ்டப்பட்டுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் 23 வருடங்களாக அல்லாஹ்வுடைய தூதராக இந்த உலகத்துல வாழ்கிறார்கள். 23 ஆண்டுகளும் சிரமப்பட்டு அந்த மார்க்கத்தை மக்களுக்கு சொன்னார். எத்தனை யுத்தத்தலங்கள் தன்னுடைய சொந்த இடங்களில் இருந்து மார்க்கத்தை ஆரம்பிச்சவங்க மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, அவர்களை அழித்து விரட்டி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, பயான் பண்ண முடியாத நிலைமைக்கு இருக்கிறார். ஒரு கட்டத்துல ரசூலை காபத்துக்கு முன்னாடி கொண்டு இருக்கிறாங்க. ஒட்டகத்துடைய குடலுக்கு ரசூலை நிறுவனத்துக்கு போடுறாங்க. எந்திரிக்க முடியல. சாதாரணமான ஒரு மாட்டு குடலை தூக்க முடியாது. ஒட்டகத்துடைய குடல் என்ன செய்யும், ரசூலை சஜிதா முக்க போறாங்க, மேல தூக்கி போட்டாங்க. எந்திரிக்க முடியல. சிரிச்சிருக்கிறாங்க சுத்தி இருக்கிறவங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தடமாக எந்திரிக்கிறாங்க. மார்க்கத்தை சொல்றது அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அவ்வளவு சிரமப்பட்டாங்க. சரி, அதை முடித்து மதீனாவை விஜயம் செய்யறாங்க. அங்கவே நிம்மதியா இருந்தாங்களோ. மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு ஏறத்தாழ 15 போர்க்களங்களை யுத்தங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சந்திச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஒரு மாநாட்டை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள பெரிய விஷயமா ரசூலா மதீனாவுக்கு வந்து தன்னம்பிக்கை எதிராக 15 போர்க்களங்கள் யுத்தக்களங்களை சந்திச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு சிரமப்பட்டிருக்காங்க. இப்ப நமக்கு இன்னைக்கு இந்த மார்க்கத்துக்கு சொல்லக்கூடிய ஏற்பட்ட சிரமம் ஒரு சிரமமா எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க என்று பார்த்தா எந்த அளவுக்கு என்று சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் முதலாக வகி வந்த இடம் ஹீரா குகை. அந்த குகையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த தாவா பணி அல்லாஹ்வுடைய தூதர் மரண தருவாய் வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை முழுவதும் தாவா பிரச்சாரம் தான். ரசூலா வந்து ஹீரா குகையில வகி வருகிறது. ரசூலா பயந்து போய் வீட்டுல போய் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. உடனே அங்க அல்லாஹ் உலகத்தை இறங்குறான். போற்றி கொண்டு வரும்போது எந்திரிங்க, நீங்க நபி ஆயிட்டீங்க, இந்த மாதிரி போற்றி கொண்டு இருக்கக்கூடாது, மக்களுக்கு போய் உபதேசம் செய்யுங்க. அங்கு ஆரம்பிக்கப்பட்ட தாவா அல்லாஹ்வுடைய தூதர் எங்கெல்லாம் போய் தன்னுடைய மார்க்கத்தை மக்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்ல முடியுமோ எவ்வளவு கஷ்டப்பட்டுனாலும் மார்க்கத்தை சொன்னார். தாய்க்கு நகரத்துக்கு போவாங்க, மலை உச்சியில போய் மார்க்கத்தை சொல்லுவாங்க, தனிநபர் தாவா சொல்லுவாங்க. எல்லா இடங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு சொன்னார்கள். தாயிப் நகரம் முழுவதும் தனிநபராக அல்லாஹ்வுடைய தூதர் யாரும் எதிர்பார்க்கல. நான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் கடமையை நான் சரி செய்ய வேண்டும், வேலை செய்ய வேண்டும், மக்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த தாயிப் முழுவதும் என்ன செய்யறாங்க, நம்ம இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அது போக என்ன செய்யும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு சில குடும்ப பஞ்சாயத்துகளும் அதையும் பார்ப்பாங்க, மார்க்க சந்தேகங்களும் அதையும் பார்ப்பாங்க, யுத்தத்தலங்கள். அப்போ மார்க்கத்திற்காக அல்லாஹ்வுடைய தூதர் பட்ட கஷ்டம் போல் யாருமே பண்ண முடியாது. திடீர்னு பஞ்சாயத்துகளும் அல்லாஹ்வுடைய தூதர் அதையும் பார்ப்பாங்க. திடீர்னு ரெண்டு தோழர்கள் சண்டைக்கு எதுக்குனாலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தான் ஓடிடுவாங்க. ரசூலா அனைத்தையும் பார்த்தார்கள், மார்க்கத்தையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தார்கள். அப்போ காலையில இருந்து மாலை வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துக்கொண்டே இருக்கிறார். அது போல சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இருந்து அருமை சஹாபாக்கள் நினைக்கிறாங்க, அவ்வளவு தியாகத்தை இந்த மார்க்கத்துக்காக பண்ணாங்க. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்க இந்த உலகമായ அளவுக்கு நீங்கள் தர்மம் செய்தாலும் என்னுடைய கூட ஒரு கை தரவு செய்திருக்கிறார். ஏன்னா அவ்வளவு தியாகங்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள் இருந்து பார்த்த சகாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மரணத்துக்கு பின்பாக அப்படியே தன்னுடைய மார்க்கத்தை அந்த மக்களே விட்டு விடாமல் உலகத்துல எல்லா இடங்களிலும் போய் செய்யறாங்க, பயணம் செய்து இந்த இஸ்லாத்தை உலக மக்கள் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சகாபாக்கள் அவ்வளவு தியாகங்கள் செய்யறாங்க.
அப்ப இதெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். நான் என்ன செய்யக்கூடாது, அதாவது இவருடைய மார்க்கத்தை நம்மளே எடுத்து போகக்கூடாது. அப்ப நமக்கு தெரிந்த மக்களிடம் நாம இஸ்லாம் இந்த இஸ்லாத்தின் கொள்கை கேட்க வேண்டும். நாளை மறுமையில நரகவாசியிடம் அல்லாஹ் கேட்பானா, எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் உங்களிடம் வரவில்லையா? எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் வந்தார்களோ இந்த அல்லாஹ் அங்கே கேட்பான். அப்போ இந்த உலகத்துல இந்த நேரத்தில் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக நான் இருக்க வேண்டும். அப்ப யாரெல்லாம் கற்றுக்கொள்வதை சிறுபுறத்தில் விடுகிறார்களோ அவரெல்லாம் எச்சரிக்கை செய்யக்கூடிய பணியில நம்முடைய பணியை ஆக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்லடியார்களே, அப்ப நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தை மற்ற மக்களுக்கும் கொண்டு செல்லக்கூடிய பணியை நாம் ஆர்வமாக செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால், இஸ்ரவேல் சமுதாயம் சபிக்கப்பட்டதற்கு காரணத்தை பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் பாவத்தை தடுக்காமல் இருந்தார். நமக்கு எப்படி வெள்ளிக்கிழமை ஜும்மாவோ அதுபோல் இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு சனிக்கிழமை ஜும்மாவாக இருந்தது. அன்றைக்கு சனிக்கிழமை அந்த மக்கள் எல்லாம் மீன்பிடி மக்களாக இருந்தார், கடலோர மக்களாக இருந்தார். அவருக்கு ஒரே ஒரு கட்டளை, நமக்கு எப்படி இந்த ஜும்மாவுடைய நாளில வியாபாரம் செய்யக்கூடாது, இந்த ஜும்மாவுடைய நேரத்துல வியாபாரம் எப்படி தடையோ அதுபோல அந்த மக்களுக்கு சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடாது. அப்போ ஒரு சாதாரண என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி கடல்ல பாத்தீங்கன்னா மீன்கள் எல்லாம் அப்படி கடல் ஒழுங்கக்கூடிய நிலையில கண்ணுக்கு தெரியக்கூடிய அளவு மீன்கள் இருக்கு. அப்படிதான் அல்லாஹ் சோதிப்பான். எதை நமக்கு தடை என்று சொல்கிறானோ அதை நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய இடத்துல அல்லாஹ் நம்மை சோதிப்பான். அப்ப அந்த மக்கள் பார்க்கறாங்க, மீன்கள் எல்லாம் நம்ம ஆழத்துக்கு போய் பிடிக்கணும், ஆனா கண்ணுக்கு எதிராக இருக்கிற அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி ஒரு கூட்டம் என்ன செய்யும் போது இந்த மீனுக்கு பிடிப்பதற்கு கடவுள் கூட போகும். அதை ஒரு கூட்டம் என்ன செய்யுதுன்னா, அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை மீறல, ஆனால் தடுக்காமல் அவர்கள் வேடிக்கை பார்த்தார். இன்னொரு கூட்டம் இருந்தது, அதை என்ன செய்தது, அந்த மீன் பிடிக்க சென்றார்களே அவர்கள் தடுக்கின்றது. அல்லாஹ் இங்க என்ன செஞ்சிருக்கிறான், மீன் பிடிக்க கூடாது என்று தடை செய்திருக்கிறான், நீ போவாத, நீ எங்க தடுக்கிற. ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி மீன் பிடிக்கும் போது, ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறாமல் ஆனால் கண்ணும் காணாமல் பாவத்தை தடுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் அல்லாஹ்வுடைய தடையை மீறி செல்லாத பாவத்தை தடுக்கக்கூடிய கூட்டம், மூன்று கூட்டம். அப்ப இதுல அல்லாஹ்வுடைய கட்டளை மீறி அந்த கடல்ல போய் மீன் பிடித்தாங்க, அந்த கூட்டத்தையும் தடுக்காமல் வேடிக்கை பார்த்தாங்க, அந்த கூட்டத்தையும் அல்லாஹ் சபிச்சார். யாரு மார்க்கத்துல ஒரு தவறு நடக்கோ அதை கண்டும் காணாமல் நம்ம இருந்து நம்ம வாழ்க்கை வந்து நம்ம வேற எதுவும் இருக்கிறார்களோ அவர்களும் தவறு செய்யணும் ஒண்ணுதான். அதைத்தான் அல்லாஹ் என்ன செய்யறான், யாரு மீன் பிடித்தார்களோ அல்லாஹ்வுடைய தடையை மீறினாரோ அவர்களும் அல்லாஹ் சபித்தான். தடையை மீறாமல் வேலையை பார்த்து தடுக்காத கூட்டத்தையும் அல்லாஹ் சபித்தான், பொருள்களாக பண்டிகளாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான் என்பதை நமக்கு வரலாற்று சான்றுகள் சொல்லுது. இதுல இருந்து படிப்பது என்ன, நாம தப்பு செய்ய நம்ம நேரங்கள் இருக்கோம், நம்ம கொள்கைகள் இருக்கிறோம், நான் அல்லாஹ்வுக்கு ஏன் வைக்கல என்று சொல்லிட்டு பிற மக்கள் செய்யறாங்க, அதை கண்டும் காணாமலும் அவர்கிட்ட என்னத்தை சொல்றாங்க, என்ன சொன்னாலும் அவர்தான் செய்வாரு, அப்படிதான் செய்வாரு என்று நமக்குள்ளேயே நம்ம என்ன செய்யறோம், அவர் அப்படிதான் செய்வார், அவர்கிட்ட என்னத்தை சொல்ல என்று நம்ம நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கண்டும் காணாமல் பாவத்தை அவர் செய்ய செஞ்சுட்டு போறாரு, நான் செய்யாமல் இருக்கிறேன் என்ன நினைக்கிறேன்னு. அப்ப அதை குறித்து அவருக்கு எச்சரிக்கை செய்யாமல் தடுக்காம நாம் இருந்தோம் என்று சொன்னால் அவருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை தான் நமக்கு. இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு முரணான விஷயம் அவர்கள் செய்கிறார்களோ ஏதோ வடிவத்துல அவருக்கு போய் நீ செய்யக்கூடியது தவறு. ஒரு பிட் நோட்டீஸ் தாவம் அல்லது தனிநபர்ல யாராவது கூப்பிட்டு நீங்க வாங்க, அந்த வீட்டுக்கு போனேன், இந்த வீட்டுக்குள்ள போனோம்னா எல்லாமே இணைப்பு காரியங்களா இருக்கு, ஒரு பக்கம் கர்கா போட்டா இருக்கு, ஒரு பக்கம் தாயத்து போகுது. நான் போயிட்டு எனக்கு மனசே கேட்கல, கொஞ்சம் வாங்க, எனக்கு பேச கொஞ்சம் வராது, நீங்க வாங்க, நீங்க யாராவது ஒரு கூப்பு கொண்டு போய்
எப்படியாவது மேல நம்ம பார்க்கிறோம், பாவம் தெரியுது, ஏதோ ஒரு வகையில அவருக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. அவர்கள் திரும்புகிறார் அல்லாஹ்வுடைய கையில் இருக்க அவர் மேலே அல்லாஹ் நாடினால் கொடுப்பான். ஆனா சொல்லக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அவர் சொல்லக்கூடிய விஷயத்துல எப்படி தாவாக்களை செய்கிறாரோ அவருடன் சேர்ந்து நம்மால் முடிந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்மால் உடல்உழைப்பு செய்யணும், தாவாக்களுக்கு சொல்லணும், திருமண பிரச்சாரம் போடணும், அதுக்காக உதவிகளை செய்யணும். என்னால உடல்களுக்கு முடியல, பொருளாதார உதவி செய்ய என்று மார்க்கத்தை மக்களுக்கு சொல்வது ஏதோ வகையில நம்மால் இயன்ற அனைத்து உதவிகள், நம்மால் இயன்ற அனைத்து பங்களிப்பும் செய்ய வேண்டும் என்று கூறி பள்ளியாக்களுக்கு தேவைகள் அதிகமாக இருக்கிறது. பேன் பண்ணியிருக்காங்க 2 பேன், அதுக்கும் பொருளாதார நெருக்கடி இருக்கிறது. மாநாடு போயிட்டு இருக்காங்க, அதுக்கும் அதிகமான தேவைகள் இருக்கிறது. ஒவ்வொருடைய பொருளாதாரத்தை இந்த மாதிரியான பணிகளுக்கு அதிகமாக வாரி வளரும் என்று கூறி ஒரு சின்ன ஒரு உதவி என்னன்னா, வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நேரத்துல யார் முதல்ல வாராங்களோ அவர்களுக்கு தான் இந்த ஜும்மாவுடைய முழு நன்மை கிடைக்கும். மெம்பர் படியில யார் ஓய்வுறாங்களோ அவர் மெம்பர் படியில ஏறிட்டாங்கன்னு வாசல்ல நிற்கக்கூடிய மலைக்கு என்ன செய்வாங்க, ஏடுகள் மூடிக்கொண்டு அவர்கள் என்ன செய்வாங்க, சபையில மெம்பர்ல உரை நிகழ்த்தக்கூடிய கேட்கிறவர்கள் அவங்களும் அமர்ந்துவாங்க. அப்ப மெம்பர்ல படியில மெம்பர் ஏறி உரை நிகழ்ந்ததுக்கு அப்புறம் யாரெல்லாம் பாருங்களோ அவர்கள் நாளை மறுமையில அவங்களுடைய ஏடுமே அவருக்கு இருக்கிறார். நீங்க நாளை மறுமை நான் சும்மா சொல்றேன், இத்தனை வருடங்கள் சும்மா சொல்றேன், எங்க ஏடுகளை பார்த்தோம்னா அந்த ஏடுகள்ல உங்களுடைய நன்மை இருக்காது. அப்ப ஜும்மாவுடைய நேரத்துல இமாம் அந்த மெம்பர்களில ஏறி உரை நிகழ்த்துவதற்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும், பள்ளிவாசலுக்கு கொண்டு வர வேண்டும். அதனால அல்லாஹ்வுடைய தூதர் ஆர்வம் மற்றும் விதமாக யார் முதல்ல வாராரோ அவரு ஒன்றிய குர்பான் கொடுத்த ஒட்டகம் குர்பான் கொடுத்த நன்மை கிடைக்கி, அதுக்கு அடுத்து வரக்கூடியவர்கள் மாடு கொடுத்த ஒட்டகம் மாடு குர்பான் கொடுத்த நன்மை கிடைக்கி, அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஆடு குர்பான் கொடுத்த நன்மை, அதுக்கு அடுத்து வரக்கூடிய கோழி குர்பான் கொடுத்த நன்மை, அதுக்கு அடுத்து வரக்கூடிய முட்டையை தர்மம் செய்த அளவுக்கு நன்மை கிடைக்கி. நீங்க விரைந்து வந்துருங்க. ஜும்மாவை நாம என்ன செய்யுங்க, இமாம் உரை நிகழ்த்துக்கு முன்னாடி வாங்க. அப்பதான் மனுஷனாக மரத்துகள் வாசல் நின்று கணக்கெடுத்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் நீங்க நின்ற மேலே பயானம் பண்ணிட்டுனா மலக்குமார் நினைச்சாங்க சபையில உட்காந்துருவாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். மேலும் அதனால அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சாங்க தங்களுடைய கைகளால அந்த குச்சியும் இருக்கும்ல, அந்த குச்சியை கொண்டு கூட நீங்க தரையில உடக்காதீங்க, கவனமா பேருங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்ப இதெல்லாம் நினைவு வைத்துக்கொண்டு ஜும்மாவுடைய நாளில மிக விரைந்து பிரயாசம் வரக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் இருக்கிறது கூடிய ஜும்மாவுடைய நிகழ்ச்சிகளை நாம்